ஒரு கோல், ஒரு ஆம்பிஷனை நோக்கி, ஒரு தீர்மானத்தை நோக்கி நம்ம செயல்படுறோம். அது என்னங்கிறது சரியா நம்ம நம்மளோட மைண்டை சரியா ஃப்ரேம் பண்ண தெரியாம ஏதோ அவங்க பண்றாங்க. இப்போ நம்ம செயல்படுறீங்க, உங்களை பார்த்து இன்னொருத்தனும் ஆரம்பிச்சுட்டான், அவனை பார்த்து இன்னொருத்த ஆரம்பிக்கிறான். இது பார்த்தீங்கன்னா எதை நோக்கி போறாங்கன்னே தெரியல. இது ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் இது புரியுது. இந்த அமைப்புகள் ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் பறையர், அகில இந்திய பறையர் சாம்ராஜ்யம், ஒருத்தர் அகில பாரத சமம், இவங்க எதை நோக்கி பயணிக்கிறாங்கன்னே தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது, இவங்க யாரையுமே ஒரு தலைவனாவோ இல்ல ஒரு வழிகாட்டு ஏற்றுக்கிறதுக்கு இவங்களுக்கு அந்த மனப்பக்குவம் இன்னும் நல்ல. இவன் கூப்பிட்டு நம்ம என்ன இவன் கேள்வி போடுது, நமக்குன்னு ஒரு அமைப்பு உருவாக்கணும். அது மூலமா நம்மளும் தலைவன் ஆகிக்கிறதால அப்படி சித்து நண்பர் வருவார். இப்படிதான் பயணிக்கிறாங்களே தவிர எந்த ஒரு குறிக்கோள் இல்லாம இது செயல்பட்டு மாதிரி. இப்ப நீங்க ஒரு பாப்பாக்கு ஒரு 5000 கல்வி உதவி தொகை கொடுத்துருக்கீங்க. அப்ப இதை என்ன பண்ணுவான், நம்மளும் இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லி ஒருத்தர் போட்டியா தான் செய்யறாங்களே தவிர உண்மையான மனப்பான்மையா இந்த சமுதாயத்துக்கு உதவி செய்யணும், சமுதாயத்தில் கல்வி பெறுகிற அந்த குழந்தைகளுக்கு உதவி பண்ணணுங்கிற ஒரு என்ன நல்ல இடத்துல செய்யறாங்களான்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இப்போ ஒரு சின்ன ஒரு சொல்றேன், எலெக்ஷன் நடக்கும்போது என்ன ஆகுது, இன்னைக்கு 12,000 ஓட்டருக்கு நம்ம மக்கள் இருக்கும்போது இருந்தாலும் அந்த வார்டு 2 பேர். அதாவது இப்போ தனி தொகுதிகள் இருக்கு, தனி தொகுதிகளில் 4 பேர் 5 பேர் அதே சமுதாயத்தை சேர்ந்தவங்க போட்டி போடுறாங்க, இல்லைன்னு இல்லை. அது மாதிரி இப்போ நம்ம செயல்பட்டோம்னா சாதாரண ஒரு பக்கம் செயல்பட்டா நம்ம ஒரு பக்கம் போட்டி விட்டோம். இந்த மக்கள் எங்கே போச்சு, 12,000 ஓட்டு இருக்கலாம். இதில் அவளும் நானும் சேர்ந்து வாங்கினதே 1,100 ஓட்டு தான், மொத்தமே 1,200 ஓட்டு வைக்கலாம். அப்போ மீதி உள்ள 10,000 ஓட்டு எங்கே போச்சு? அதை ஒரு மாற்று சமுதாயத்துக்காரங்களோ இல்லை மாற்று மாநிலத்துக்காரங்களோ என்ன பண்ணிக்கிட்டாங்க, அதை பண்ணி போட்டுக்கிட்டாங்க. இது எப்படி சாத்தியமாச்சு? இந்த ஓட்டு இந்த 10,000 பேர் அங்கே 5 இங்கே 5 மாற்றி போட்டாங்க. இது அவங்களாம் யோசிச்சு போட்டாங்களான்னு கேட்டா இல்லை. அவங்கள சுயமா சிந்திக்க விடாம தன்னோட சிந்தனையை தன்னோட சுய லாபத்துக்காக அவனோட சிந்தனைகளை புகுத்தி அவனை இந்த மாதிரி நீ இவனுக்கு தான் போடணும், இவன் நல்லவன் இவனுக்கு தான் போடணும், அவன் நல்லவன் இவனுக்கு தான் போடணும், இப்படி இந்த வாக்குகளை வாங்கி இன்னொருத்தருக்கு கொடுக்குற இடத்தரகர்களோட தான் நம்ம மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மக்கள்ல ஒரு சிலர் இந்த இடத்தரகர்கள் மட்டும் சொல்றோம், மக்கள் மட்டும் சொல்ல முடியாது. இப்போ நானா இருக்கிறேன், எங்கள் சேனலில் ஒரு 10 குடும்பங்கள் இருக்கு, நான் போய் சொல்றேன் இதையும் மதிக்கிறாங்க, நான் சொல்றேன் திரும்ப நீங்க இவங்க போடுங்க, நான் ஒரு படம் வச்சுக்கோங்க. இதனால பலன் அடைகிறது நான் வேணா இருப்பேன். இது எப்படி இது ஒரு கூட்டம் போகுது அப்படின்னா, சுயமா சிந்திக்கிறவங்களையும் சிந்திக்க விடாது. இது அவசியம் இல்லாமல் இதை பேசுற மாதிரி எனக்கு தோணுது. ஆனா என்ன, உங்களோட கலந்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதை இனி ஒரு காலத்திலேயாவது அது திருத்துறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்காங்கிறது தான் ஒரு சின்ன ஒரு முயற்சி தான். நமக்கு ஒரு சின்ன பார்த்தீங்கன்னா இது எப்படி தெரியுமா, நமக்கு படிச்ச ஒரு சின்ன ஒரு குட்டி கிடைக்கும், ஒரு சிங்கம் அது நல்ல பசியில வருது இல்லையா, அப்ப அதுக்கு எதிரில் வர முடியாது, செடி இருக்கு, அதுக்கு எதிரில் ஒரு குள்ளநரி வரும். இப்போ இந்த சிங்கம் என்ன பண்ணுது, இந்த குள்ளநரி அடிச்சு சாப்பிடணும் பசியில. அப்ப என்ன பண்றது, ஆனா இது சிங்கம் உட்கார்ந்த இடத்துல எல்லாம் வேணும். இவனை சாப்பிட்டோம்னா அதோட மட்டும்தானே முடியும். அது ஏன் நம்மளோட இறைய டெய்லி இவன் மூலமா வர்றதுக்கு ஒரு வாய்ப்பா பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அந்த நிறைய பயன்படுத்து பயக்காட்டி சொல்லுது, நீ எனக்கு உணவு கொண்டு வரையனா ஓகே, இல்லைன்னா நான் ஒன்று திருடுறேன் அப்படின்னு மிரண்டுது. நிறைய பயந்து போய் இல்லை நான் உனக்கு உணவு கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணேன். வெளியில போகுது, வெளியில போகும்போது எதிரில் ஒரு கழுதை வருது. இந்த கழுதையை பார்த்த உடனே என்ன பண்ணுது, இந்த கழுதையை பார்த்துட்டு இந்த நிறைய தந்திரத்தால் என்ன பண்ணுது, நான் இப்பதான் சிங்கத்தை பார்த்துட்டு வரேன். சிங்கம் சொல்லுது, இந்த மாதிரி நான் என்னோட இடத்துல ஒரு கழுதைய ராஜாவாக்கணும்னு ஆசைப்படுறேன், அதனால உனக்கு முன்னால தென்படுற எந்த கழுதை கிடைச்சாலும் அதை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிச்சு. இப்பதான் என்கிட்ட சொல்லிச்சு. அதனால நான் உனக்கு நீ நல்ல எதிரில் வந்துட்டேன், வா நான் உனக்கு ராஜாவை கூட்டிட்டு போறேன், ராஜாவுடைய சிங்கம் உடைய காட்டுக்கு ராஜா ஆக்கிடுவாரு அப்படி. இதை நம்பி எப்படி ஒரு கல்லில் உள்ளவங்க எப்படி ஒரு இடத்துல இருக்கும், அந்த மாதிரி இதை நம்பி இந்த கழுதை கூட போகுது. போனது
பசியில் இருக்கிற சிங்கம் என்ன பண்ணுது, டப்புனு கழுதை மேல அட்டாக் பண்ணுது. இப்ப நரிக்கும் சிங்கத்துக்கு அந்த கழுதைக்கும் சம்பாதங்கள் என்ன, உடன்படிகள் என்னங்கிறது சிங்கத்துக்கு தெரியாது. சிங்கம் டைரக்டா அட்டாக் பண்ணுது. அட்டாக் பண்ண 2 காதும் போயிருக்கும். 2 காதையும் கடிச்சு துண்டாக்கிறது. எப்படியோ கழுதை தப்பிச்சு ஓடிட்டு போய் என்ன பண்ணுது, மறுபடியும் அந்த நரிய பார்த்து, நீ தான் என்ன கூட்டிட்டு போய் வீணா மாட்டி விட்டுட்ட, அதனால தான் 2 காதுகளை இழந்தேன் அப்படிங்கிறது. இப்ப அந்த நரி மறுபடியும் என்ன சொல்லுது, இல்ல நீ ராஜா ஆகணும், அவன் தலையில மகுட வைக்கணும். மகுட வைக்கிறதுக்கு 2 காதும் இடைஞ்சலா இருக்கு. அதனாலதான் சிங்கம் அப்படி செஞ்சுட்டு 2 காதையும் எடுத்துட்டு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வா, ஒரு சிங்கம் ராஜா வாய்க்கிறார். அதை நம்பி மறுபடியும் அந்த கழுதை போகுது. இப்ப மறுபடியும் என்ன பண்ணுது, இந்த சிங்கம் மறுபடியும் கழுதை அட்டாக் பண்ணுது. அதை எப்படியோ தப்பிக்கிறதுல வாழை துண்டாக்கிடுது. இப்ப வாழை இழந்த நிலையில கழுதை ஓடி போயிருது. மறுபடியும் நிறைய 10 பேசும்போது நிறைய சொல்லுது, மறுபடியும் இல்ல மகுட வைக்க காது கிடைச்சல இருக்குன்னு சொல்லி காது கிடைச்சிது. இப்ப நீ அரியணையில உட்காரும் போது வால் ஒண்ணு டிஸ்டர்ப் பண்ணணும்னா, நீ கம்ஃபர்டபுளா அரியணையில உட்காரணும்னா வால் இருக்கக்கூடாது. அதனாலதான் ராஜா சிங்கம் அந்த வாழை கிடைச்சி எடுத்துட்டு, அதனால நீ புரிஞ்சுக்கணும் வா மறுபடியும். இப்போ 3ஆவதோட மறுபடியும் அந்த கழுதை போகும். இந்த நிறைய நம்பி இந்த டைம் என்ன பத்தி சிங்கம் கழுதையை போட்டுருக்கு. போட்டுட்டு நரிட்ட சொல்லுது, நீ இத ஸ்கின் த டங்கி ஆஃப். இந்த கழுதையை உரிச்சு எடுத்து இந்த கழுதையோட பிரெயின், ஹார்ட், லங்ஸ், லிவர் இந்த 4 என்ன பண்ணுவான், மீதி நீ சாப்பிடணும், இந்த 4 என்கிட்ட பண்ணுவான்னு சொல்லு. இந்த நரி என்ன பண்ணுது, முதல்ல அந்த கழுதையோட மூளையை சாப்பிட்டுட்டு இருதயம், லங்ஸ், லிவர் இதை மட்டும் கொண்டுட்டு போகுது. அப்ப ராஜா அந்த சிங்கம் கேட்குது, நான் கேட்டது நம்ம இடத்துல 4ல 3 இருக்கு, மூளை எங்கடா? அதுக்கு அப்படி ஒரு பொருள் இருந்ததாவே தெரியல ராஜா. அதுக்கு மூளை இருந்துச்சுன்னா, அதுக்கு மூளை இருந்ததுன்னா முதல் தடவை காலை இழந்து இருக்கு, அதோட வாழை இழந்ததுக்கு அப்புறம் 3ஆவது தடவை முட்டாள்தனமா என்னை நம்பி வருமா அவங்க. அப்படி மூளை இல்ல, அதனால வந்து இல்லாத ஒண்ணு நான் இருந்து கொண்டு வரேன் அப்படின்னு. நான் ஒரு இனிமையான பேச்சுகள், நான் உன்னை அப்படி ஆக்கிடுவேன், நான் உன்னை இப்படி ஆக்கிடுவேன் ஒருத்தனை தான் நிறைய தோன்ற மாதிரி நம்ம இடத்துல உள்ள ஒரு புத்திசாலிகளோ ஒருத்தனை ஒரு இடத்துக்கு ஒருத்தனை தூண்டுவாங்க. இந்த அரசியல் கழிக்கு வர நாய்க்கு எழுப்பிட்டு போடுவாங்க, ஒரு சின்ன பதவி ஒன்று. இவன் தான் பெரிய ஆக சிறந்த விசுவாசி ஆகிட்டேன். விசுவாசத்துக்கு இடையில நம்ம மக்கள் தான். இவன் உடனே அவனுக்கு என்ன பண்றது, நம்ம மக்களோட வாக்குகளை வாங்கி கொடுத்து கொஞ்சமும் யோசிக்காம ஒரு இனிப்பான ஒரு இனிமையான ஒரு வார்த்தைகளை சொல்லிட்டா உடனே மூடத்தனமா அவங்க பின்னாடி போயிடுறது. யோசிக்காம தன்னோட மைண்டை ஃப்ரேம் பண்ணாங்க, ஒரு நல்ல முடிவு நம்மளுக்கு எட்டாங்க. அடுத்தவங்க பேச்சை கேட்டு இப்படி போய்தான் நம்ம இப்படி இந்த சீரழிஞ்சு சிந்தனமா போயிட்டு இருக்கிறதால நம்மளால எதுவுமே இத்தனை வருஷம் அந்த தாரைகளை எதுவுமே சாதிக்க முடியாது போயிடும். இந்த நல்ல தர்மத்தை நான் ஏன் பயன்படுத்தி சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே எப்படி நீங்க ஒரு அமைப்பா செயல்படும் போது நீங்க எல்லாருக்கும் இதை யோசிக்கணும். எல்லாருக்கும் நமக்குள்ள ஒரு கடமை இருக்கு. ஏதோ வந்தோம் தாரைக்கு பம்பாய்க்கு உழைக்க வந்தோம், இங்க பாருங்க பம்பாய்க்கு உழைக்கணும்னு அவங்க வந்து மஞ்சள் பயிட்டு வந்தவன் நல்லா தான் இருக்கான். அவன் ஏன் சம்பாதிக்கணும் இப்படி ஏப்ல வந்தான், அவன் சம்பாதிச்சான், பணத்தை வச்சிருக்கான், செயல்பாடுகள் 0. இப்போ நம்மள ஒரு சில என்ன பண்ணுவாங்க, நம்ம மும்பையிலே பிறந்து மும்பையில் வளர்ந்துருக்கிறதுனால நமக்கு அந்த மாதிரி குறிப்புகள் எதுவும் இல்லை. பணம் தான் சேர்க்கணும், பணக்காரர் ஆகணும், இப்படி எந்த ஒரு ஏம் இல்லை. ஆனால் நம்ம ஒரு நம்மளால முடிஞ்ச இடத்தை தான் நம்ம இந்த சமுதாயத்துக்கு செய்யணுங்கிற ஒரு ஏம் நம்ம இருக்கிறதுனால நம்மளால இப்படிலாம் செயல்பட முடியுது, சிந்திக்க முடியுது. இதை பரப்படும். இதை பரப்பி ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரும். பரிவர்த்தனை எடுத்து வைக்கிற பல நல்ல காரியங்களை நீங்க பண்ணுங்க. பைனான்சியலி என்னால முடியலைனாலும் நான் சொன்னா எவனும் கொடுப்பான், பண்ணி கொடுக்க முடியும். அதை நீங்க பண்ணுங்க. இது மூலம் இந்த மாதிரி குழந்தைகள் பல குழந்தைகள் பலனடையும். அதுக்கு நீங்க முயற்சி பண்ணி நீங்க எடுத்து செய்யுங்க. உறுதுணையா என்னைக்கும் நான் இருப்பேங்கிறது இந்த நேரத்தில் மிக்க நன்றி. ஏன்னா காரணம் அவர்களுடைய ஆதங்கம் என்னன்னா 12,000 தமிழர்கள் அவர்களுக்கு கவுன்சில் செய்ய முடியல. தாராளம் உண்மை. அது இதே கேப்டன் தமிழ் சொல்லுறதுக்கு ஒரு 10 ஆண்டுக்கு முன்பே சொன்னார். அவ்வளோ பெரிய ஒரு பெரிய
பெருங்கூட்டம் இருக்குது தாராவியில். ஆனால் ஒரு தமிழ் கவுன்சில் வர முடியலையே. அதனால தான் அவர் அங்கே கொண்டு நிப்பாட்டினது ரவிராஜாவை. சரி மாற முயற்சி பண்ணாப்புல, அவர் ஏற்கனவே 2 தடவை கவுன்சில் எலெக்ஷன் இருந்தாப்புல முயற்சி பண்ண பாருங்க. பாஸ்கர் செட்டிக்கு முயற்சி பண்ண போய் தான் நீங்கள் ஜெயிச்ச காரணம். அவர் ஜெயிச்சார். கதை வந்து அதுதான். தொடர்ந்து போராடினால நீங்கள் வந்து வெற்றி பெற்றார். முயற்சி இல்லை. ஒரு பணம் ஒரு பக்கத்தில் 11 கோடி விட்டுருக்கான். ஒவ்வொரு ஓட்டையும் விலைக்கு தான் வாங்கியிருக்கான். அவன் வியாபாரி. அவன் அளவுக்கு நம்மளால அதை டப்பு